கிறிஸ்தவர்களிடம் எப்படி வந்தது இதை கண்டுபிடிச்சி இந்த படத்தில் கூட எழுதியிருப்பேன். அது கண்டுபிடிச்சவன் வந்து அவங்க நமக்கு எதுக்குங்க அது அப்படின்னு தானே அவங்க 2 பேர் பேசுவாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்படி ஜோசப் பெஸ்கி வந்து தன் பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியில் வந்து கொண்டு சென்று கிறிஸ்துவத்தை பரப்பினாலும் இந்த சாதிய அந்த சனாதன இது வந்து சீரழிக்காமல் விட்டுட்டாரே, நீங்களும் அந்த வேலையை செய்வீங்களோ அப்படி அதான் திரும்ப சொன்னேன். இல்லை, நான் இந்த படம் வந்து ஒன்று எடுக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன். 10 வருடமாக kalyanam@jaathi.com அந்த டைட்டிலே வச்சுருக்கேன் அந்த படம். அதில் முழுக்க வந்து கிறித்தவர்களிடம் எப்படி ஜாதி இருக்குது அப்படின்றதும் ஜாதி எங்கேருந்து வந்ததுன்றதையும் சொல்லணுன்றதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு கதை. கரெக்ட். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை. நிச்சயமாக அந்த படம் வரும். அந்த படம் வந்து பண்ணுவேன். அப்போ வந்து தெரியும் நான் வந்து அதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிப்பேன்னு தெரியும். அதை பற்றி நான் கவலைப்படலை. எதிர்ப்புகளை சம்பாதிச்சா தான் இயேசுவின் பக்கத்தில் இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த படமே இப்போ நான் பண்ணுற படங்களுக்கு எனக்கு எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற சமயத்துலேருந்து யாருமே என்ன எதிர்க்கல. அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம மக்கள்லேருந்து தான். ஏன்னா இவர் பதிவு கூட இப்போ போடலாம், யார் அந்த சாரா அப்படின்னு சொல்லி. ஒரு அம்மா சாரா என்கின்ற ஒரு கிறித்தவ பெண்மணி என்னுடைய ஓம் ஷாலம் படத்துக்கு அவங்க யூடியூப்பில் கமெண்ட் போட்டிருக்காங்க, முட்டாள் மாதிரி படம் எடுத்திருக்க. அதெல்லாம் நம்ம சாரா கேட்டுட்டு தான் பாருங்க. அவங்க இவ்வளோ பேர் உங்களை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் யார் பேரையும் சொல்லலை, சாரா பேரை சொல்லிவிட்டீங்க நீங்கள். ஏன் அதில் அவங்க பேரோட தானே போட்டாங்க. அதான் நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, மோகன் சிலாசரஸ் இந்த படத்தை பார்த்தாரு, அகஸ்டின் ஜெயக்குமாரனும் பார்த்தாங்க, அப்புறம் சாம்பி செல்லதுரை பார்த்தாரு, நம்ம சென்னை பிஷப் பால் ஃப்ரான்சிஸ் ஐயா அவங்களும் பார்த்தாரு. இவங்கெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இப்போ நீங்கள் என்ன முட்டாளுன்னு சொன்னால் இல்லை அவங்கெல்லாம் யாருன்னு தான் நான் அதில் இல்லை, அவங்க இயேசு பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். அவங்க அதில் எல்லாரும் வீட்டாரே சத்ருன்ற மாதிரி எனக்கு எதிர்ப்பு பாருங்க. போன படத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பாஸ்டருங்க தான் அப்படியே கிளம்பிட்டு வந்தாங்க. படத்தில் வந்து ப்ளஸ்ஸை வந்து நான் நிறைய ப்ளஸ்ஸு சொல்வேன். உணவு கொடுப்பாங்க, உணவாக பார்க்காதீங்க, அது உணர்வாக பாருங்கள் அப்படின்னு வழக்கமாக நம்ம சொல்கிறது தான். சமநிலை சமுதாயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் நான் வந்து மீண்டும் அதுதான் உங்களை வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சீங்க, அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதால ஒரு சில கிரிட்டிசிசம் பற்றி நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் பல விஷயங்களை சொன்னேன். நான் எங்களுடைய எதிர்பார்ப்பையும் சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் தாண்டி இயேசுவினுடைய ஊழியம், இயேசுவினுடைய பவுல் ஊழியம் இருக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட, இயேசுவினுடைய ஊழியம் தன்னை அர்ப்பணிப்பது, சமநிலை சமுதாயத்தை கொண்டு வருவது, தவறு என்றால் தட்டி கேட்பது. நான் படங்கள் இயேசு வந்து சமாதானமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இயேசுநாதர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் புரட்சியாளர். அவர் ஒரு புரட்சியாளர்னு சொல்லுவேன் நான். அது நான் வழக்கமாக சொல்லுவேன், அவர் ரொம்ப ஏடாகூடம் பிடிச்சவர் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஒரு நக்கலாக கேள்வி கேட்பார். அவங்க வந்து இன்றைக்கி போயிட்டு நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்களே, இன்றைக்கி ஓய்வு நாளாச்சே அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்ன இப்போ அப்படின்னு கேட்பார். மோயிசன் சொன்ன கட்டளையில் அது பெரியதா இது பெரியதா அப்படின்னா, இப்போ எது பெரியதுன்னு நீ நினைக்கிற? நான் அது பெருசுன்னா இது சின்னதான்னு கேட்பேன், இது சின்னதானா அது பெருசான்னு கேட்பேன். இந்த கேள்வியெல்லாம் அவனுக்கு குதர்க்கமாக கேட்குறவனுக்கு இவரும் குதர்க்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்போது அந்த மாதிரியான ஒரு லூக்கா நற்செய்தியில் சொன்னது போல் எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை, ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு, அதற்கான ஒரு அடையாளங்களோடு உங்கள் படம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு வந்திருக்கு. நேசம் படம் முழுக்க இயேசுவின் ஊழியம் தான். அந்த படம் முழு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா வந்து முழுக்க அப்படியே ஜீசஸை வந்து ஒரு லேடியாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அது அந்த படம் முழுக்க அதுதான் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்க. இன்னொரு இது என்னென்னா, ஒரு இயக்குனராக எனக்கு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் தயாரிப்பாளருடைய இதுக்கு போக வேண்டியதாக இருக்குது பல சமயங்கள். இப்போ நானே எடுத்தேன்னா முழு சுதந்திரத்தோடு எடுப்பேன். உண்மைதான். அந்த முழு சுதந்திரத்தோடு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து கையில் இருக்கணும். அதுவும் ஒன்று இருக்குது. அது நான் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. என்னுடைய ஒரு படமும் வந்து இப்போ இந்த படமே 20 லட்ச ரூபா ஆச்சு.
சரி. அந்த 20 lakhs போது அந்த 20 லட்சத்துக்கு வந்து நான் எவ்வளவு தூரம் அதுக்கு போயிருப்பேன் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து ஃபேமிலியில் பண்ண மாட்டாங்க. எனக்கு நிறைய இது நினைப்பாங்க. இப்போ என் பையன் வந்து கார் தான் வாங்கி கொடுப்பான், பெட்ரோல் நான் தானே போடணும், ஆமாம். அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. அதனால் அவங்க வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ஒரு 5 லட்ச ரூபா தான் ஃபேமிலியிலேருந்து கேட்க முடியும் ஒழிய மீதி 15 லட்ச ரூபா நான் வந்து அவங்ககிட்ட கேட்க முடியாது. அதுக்கு நான் போராட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வரும்போதே ஐயா உங்கள் சத்தியத்தேடி படம் பார்த்தோம், உங்கள் நேசம் படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. வரும்போது அப்படி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் எங்களுக்கு ஒன்று பண்ணித்தாங்கன்னு வரமாட்டாங்க. எங்ககிட்ட ஒரு கதை இருக்குது, எங்ககிட்ட ஒரு சாட்சி இருக்கு, அதை சொல்லுங்க, இதை பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு திடீர்னு இப்போ அவங்க வந்தபோது பார்த்தா ஓ பரவாயில்ல இது மாதிரி ஒன்று இன்னொன்று பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க போலன்னு நினைப்பேன். நீங்கள் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டியதாக போயிடுது. அதனால சில இடங்கள்ல அப்படியாவது நிறைய தவிர்த்துருக்கேன். இல்லை நான் பண்ண முடியாது சாரின்னு சொல்லி அனுப்பிடுங்க. பட்ஜெட்னால போனவங்க தான் நிறைய பேர் வழிய அப்படியா அவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லி போனோம். இயேசுவை ஏன் ஒரு வேற மாதிரி காட்டுறதுக்கு எந்த இயக்குனர் வர மாட்டேன்றாங்க? வேற மாதிரின்னா எப்படி புரியல? அந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் இல்லை, நான் காட்ட தயாராக இருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரசங்கங்கள், என்னுடைய உபதேசங்கள், என்னுடைய கருத்தரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நான் ஜீசஸை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னு. நம்ம ஆமாம், அதுக்கான படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா அதுக்கு மூலதனம் அதுக்கு வந்து இல்லை, ஆள் இல்லை, சப்போர்ட் இல்லை. அதுதான் உண்மை. அது நிறைய பேர் வந்து நான் இன்னும் குற்றப்படுத்துகிறேன்னு நினைக்கிறாங்க. உண்மை அதுதான், எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை. கண்டிப்பாக இதன் மூலமாக ஒரு சப்போர்ட் இங்கே வெளிநாடுகளில் ஒருவேளை மெய்கிருத்துவம் அப்படிங்கிற பேசுகிற ஆட்களில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது தொடக்கத்தில் நீங்கள் வந்து எழுத்தாளர் அப்படின்னு சொன்னீங்க, கவிதை புத்தகங்கள்லாம் எழுதுங்க. உங்களுடைய புத்தகங்கள் பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ? 5 நூல்கள் எழுதிருக்கேன். என்னென்ன? மொத்தம் 6 நூல்கள். அதில் மார்ஸ் மேடைன்னு ஒரு புத்தகம், அது நிறைய இன்றைக்கி வந்து நிறைய ஆல்மோஸ்ட் 2ஆம் பதிப்பு கூட போட்டு மோர் தென் 2000 காப்பீஸ்க்கு மேலே. திருத்துதர் பணிகள் 17ஆம் அதிகாரம், அதில் திருத்துதர் பணிகள்லாம் அந்த திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரத்தில் மார்ஸ் மேடையில் பவுலடிகள் 16 17 அந்த வசனங்கள் பற்றி, அந்த 17ஆம் அதிகாரத்தில் உள்ளதை வந்து நான் இந்திய மண்ணில், இந்திய கலாச்சாரத்தில், இந்திய வேதங்கள், இந்திய இலக்கியங்கள் மூலமாகவும் நாம் நற்செய்தி சொல்லலாம் அப்படின்ற பேஸில் நான் அதை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, டயலாக்னு ஒரு போர்ஷனு. அந்த டயலாக்ன்றது என்னென்னா எப்படி நீங்கள் சம்பாஷிக்கணும், மற்றவங்ககிட்ட பேசும்போது வந்து நம்ம நற்செய்தி சொல்லவே தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய. அது அப்படி கிடையாது. நற்செய்தி சொல்கிற விதம் இருக்குது அவங்கக்கிட்ட. முதல்ல நீ அன்பு செலுத்து, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்து, அப்புறம் தான் வாயை திறக்கணும். நீ எடுத்த உடனே வாயை திறக்கிற அது கிடையாதுன்றது. அதனால தான் கேட்குறேன், இந்திய வேதங்கள், இந்திய கலாச்சாரங்கள்னு சொன்னீங்க இல்லையா, இந்த இந்திய வேதங்களில் தான் வந்து இந்த புத்தி வந்துடுச்சே. அப்பா நீங்கள் மறுபடியும் வந்து அவங்க புத்திக்கு போகிறீங்க. இப்போ வந்து நிறைய பேர் அப்படி தான் பைபிளை வந்து இந்த டிபேட்டுன்னு வரும்போது அதில் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம், அதுலேருந்து ஒன்று எடுத்துப்பான் தனியாக. இவர் யோத்து என்ன பண்ணார் தெரியுமா, அந்த மாதிரி இல்லை அதில் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதான் சொன்னேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல. அதுக்காக ஒரு டிபேட் நம்ம தனியாக வச்சுக்கலாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இவன் உண்மையிலே வந்து இவன் வந்து அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு இருக்கிறான். எனக்கு வந்து ஒரு சுயமரியாதை வேணும் அப்படின்னு இங்கே வரான். இங்கேயும் அது இருக்கு. இங்கே இருந்துச்சானா நான் எங்கே போகிறதுன்னு கேள்வி இருக்கு இல்லையா? நான் உன்னை நம்பி தானே வந்தேன், உன்னை நம்பி தான் இங்கே வந்து எல்லாரையும் சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இங்கே வந்தா நீ இங்கேயும் எப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அப்போ இதுக்கு என்ன மூலாதாரம், அப்படி சாதிகளின் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு புத்தகத்தில் அவர் ஒரு கருத்து எழுதுகிறார். இந்து மதத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு கூறுகள் அழியாத வரை சாதி ஒழியாது அப்படின்னு எழுதுறாரு. அப்படி இருக்கும்பொழுது வேதங்களையும் நம்ம சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேதங்களில் தான் இந்த இது இருக்குது. மீண்டும் அதே கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. வேதங்களில் அது மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வை பற்றியெல்லாம் இல்லவே இல்லை. நாம தான் அது பண்ணோம். அந்த இடைச்சேறுகளாக எத்தனை வந்ததுன்னு தான் நாங்கள் பேசிட்டு வரோம். இந்த படத்தில் கூட நான் அதை சொல்லியிருப்பேன். அந்த வந்து புருஷ சுத்தம்ன்ற ஒரு பாடல் எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சுட்டு நான் தான் உயர்ந்தவன், அதான் எடுத்த உடனே அவர் வந்து நிழல் ரவி அங்கே பேசுவார் இல்லையா,
அந்த டயலாகில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதை நான் சொல்லியிருப்பேன். அந்த பாடல் வந்து இதுலேயே கிடையாது, இது இவர்களாக கொண்டு வந்தது. அதில் அவன் வந்து அதான் சொல்லுவான், வேதங்கள் வந்து கடவுள் வந்து வேதங்களுக்கு கட்டுப்பட்டவர், வேதங்கள் பிராமணருக்கு கட்டுப்பட்டது, பிராமணர்களுக்கு இது கட்டுப்பட்டது, அதனால் பிராமணர்களே தேவர்கள்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி பண்ணுறாருல, இதெல்லாம் அதில் வந்தது. அதனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலையே, அப்படி நான் சொல்லவே இல்லை. நீங்கள் அதுதான் நீங்கள் திரும்ப திரும்ப நான் வந்து உங்களுக்கு விளக்க வேண்டியது என்னென்னா, என்னுடைய அந்த படம் வந்ததுன்னா தெளிவாயிடும். ஓகே, வேதங்களில் நான் தான் ஆரம்பமே, சாதிய கட்டமைப்புக்கு ஆரம்பமே அங்கேருந்து வந்தது தான். ஆனால் வேதத்தில் சொல்லப்படவில்லை, அது இடைச்சர்கள் மற்றவர்கள் கொண்டு வந்து அதை கொண்டு வந்ததுன்றதை நம்ம அதை தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மார்ச் மேடையில் அந்த மேடையில் நின்றுட்டு வேதங்கள் உங்கள் கலாச்சாரத்தில் இந்தந்த இதுவெல்லாம் இந்திய இலக்கியங்கள் வேதங்கள் அதில் வந்து அப்படின்னு பாரதியார் சொன்னதையும் சொல்லியிருக்கேன், அதில் திருவிகா சொன்னதையும் சொல்லியிருக்கேன், விவேகானந்தர் சொன்னதையும் சொல்லியிருக்கேன், ஔவையார் சொன்னதையும் சொல்லியிருக்கேன். வெறும் இப்போ இதை மட்டும் இல்லை இல்லையா, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் பார்த்தேன். சித்தர்கள் பாட்டும் சித்தர்கள் பாடல் நிறைய சொல்லியிருக்கீங்க. சித்தர்கள் பாடல் சொல்லியிருக்கீங்க. சித்தர்களுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. வேதத்தை எதிர்த்தவர்கள். ஆமாம், எதிர்த்தவர்கள். ஏன் கடவுளே நீ தாண்டா கடவுள் அப்படின்னு சொன்னவங்க. ஏன் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுங்க. சாரி, சாமியாடின்னு ஒரு படம் எடுக்கிறேன். எடுக்க போகிறீங்க. ஆமாம், அது வந்து முழுக்க முழுக்க சித்தர் பாடல்களை வச்சு எடுக்கிறேன். அதில் வந்து சமூக நீதி சாற்றியடிகள் உள்ள படம். இன்னொன்று வந்து கல்யாணம் ஜாதி.com, கிறித்தவர்கள் மத்தியில் சாதி அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த சிறப்பு. இந்த 2 படமும் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜெய ரமேஷ் உண்மையாகவே யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். ஜெய ரமேஷ் யார் ரமேஷ் அப்படின்னு அது தெரியும். அதில் என்ன அப்படின்னாக்க, எனக்கு வந்து இருக்கிற அதாவது நிதி நெருக்கடியின் நிலம்னால அது வரல, அது தள்ளிட்டே போகுது. நடுவில் அது ஒன்று வந்துட்டு இருந்தது தான் இன்றைக்கு பேட்டியே வேறமா இருந்திருக்கும். நம்ம பேட்டியே எப்படி ஆகுதுன்னா, அந்த படம் நடுவில் வரல, அது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, நான் அதை எதிர்பார்க்கிறேன். இன்னொன்று வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறது வாரணாசிலே ஷூட் பண்ணியிருக்கேன். 8 நாள் வாரணாசிலலாம் வந்து படமே பண்ணவே முடியாது. நான் வாரணாசிலேயே அங்கேயே அந்த படித்துறையிலே இருந்தேன். 8 நாள் எடுத்துகிட்டு வந்தேன். அதுதான் அடுத்த படம் ஜீவனை தேடி. அது வந்து சத்திய தேடி ஒளியை தேடி உடைய 3ஆம் பாகம். ஸோ அதுலேயும் வந்து நான் வேதங்கள் அடிப்படையில் சொன்னது. மரணத்துக்கு பின் என்னன்றது அங்கேயே அங்கே பாடி எரிக்கிற இடத்துல எடுத்துருக்கேன், ஷூட் பண்ணிருக்கேன். பின்னால் பாடியில் இல்லை உங்களுடைய முயற்சியெல்லாம் அதில் படத்தில் தெரியுது. ஆனால் புத்தகங்களை பற்றி பேசுகிறேன். அதுக்காக ஏன் சொல்கிறேன்னா, சாதி தீ நெடில், அதுதான் என்னுடைய அடுத்த புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், முடிக்க போகிறேன். அதுதான் நான் வந்து திருமாவளவனை பார்த்தே ஆகும். நல்லது கண்டிப்பாக அதை அப்போ கண்டிப்பாக பார்த்து எனக்கு ஏன்னா ஐந்தவித்தான் படத்துக்காக அவர் சந்திக்கணும்னு பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அவருக்கு வந்து எஸ்ரா அவருடைய வாழ்க்கை அவர் தான் வந்தார். அதனால என்ன தெரியும் அவருக்கு, என்னை பற்றி நல்லா பேசினார் அன்றைக்கி படம். நல்லது. ஸோ அதுலேயும் நான் சமூக நீதி பற்றி சொன்னதெல்லாம் அவர் வந்து ரொம்ப ரசித்து எனக்கு பர்சனலாகவே நல்லது. அதனால் அந்த புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக, ஏன்னா அது ஆய்வு, ஆரியர்கள் யாருன்றதை பட்டவர்தனும் அதில் தெளிவாக சொல்லியிருப்பார். அது எப்படி அப்போ இந்த வேதங்கள்ன்றது என்ன. மார்ச் மேடை, அப்புறம் வேற என்ன புத்தகம்? மார்ச் மேடை, சித்தர்கள் கண்ட சிலுவை சித்தாந்தம். அது முழுக்க சித்தர்கள் பாடல்கள் இருக்கு. அப்புறம் பேதுருவின் படகுன்னு ஒரு, சரிங்க, அது ஃபுல்லாக பேதுரு வந்து வேதாகமத்தில் முழுசா அவருடைய 2 நிருபங்கள், அதாவது அந்த ஒரு கடிதங்களும் பண்ணியிருக்கேன். இதையும் நற்செய்தி நூல்களில் இருந்த எல்லாத்தையும் வச்சு அது ஒரு புத்தகம். இன்னொன்று வந்து திருவார்த்தை துலாபாரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி 52 டாபிக்ஸு. அழைக்கப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், யோனா என்பது யார், நோவா, அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் சார்ட்டாகவே பண்ணியிருப்பேன், சார்ட் போட்டு. அது ஒரு புத்தகம். கனின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அது வந்து ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கிட்ட கனி வெளிப்பட்டின விசேஷம் வரைக்கும் அது கனி கொடுப்பது என்ன, அது எப்படி ஏசு என்ன மாதிரி கனி கொடுக்க சொன்னார். ஸோ அதெல்லாம் திருவெளிப்பாடு. எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷன்றது திருவெளிப்பாடு. ஆமாம், திருவெளிப்பாடு வரைக்கும் கனி எப்படி வருது பைபிளில், கனி என்பது எங்கெல்லாம் எப்படி வருது அப்படின்றத வச்சு அந்த புத்தகம். ஒரு ஒற்றை பைபிள் முறை வந்தால் நல்லா இருக்காதுங்களா? ஒரே பைபிள் நிச்சயமாக நல்லா இருக்கும். அதுக்கு வந்து யார் பூனைக்கு மணி கட்டுறது ஆல்ரெடி கட்டியாச்சு. ஆனால் கொண்டு போவதுக்கான இல்லை, களப்பணியாளர்கள் தான். இப்போ உங்களை மாதிரி களப்பணியாளர்கள் வேணுமே.
இல்லை மெயின்லைன் சர்ச்சில் சிஎஸ்ஐயில் வந்து இப்போ தான் சிஎஸ்ஐ சர்ச் அதை எடுத்துக்கிட்டாங்க. இல்லை ரொம்ப நாள் ஆச்சு எடுத்துக்கிட்டு. இன்னமும் வந்து என்னென்னா இப்போ தான் மீன்ஸ் ஒரு ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகள் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். ஆனால் இன்றைக்கும் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண முடியல. அதை மீண்டும் வந்து அதே வேதாகமும் சர்ச்சஸில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து இப்போது 2 மொழி. நான் இவர் தமிழ் பேரறிஞர் வந்து கிறிஸ்துவ இதில் வந்து இருந்தார். அவர் சொல்லுவார், இதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, கிறிஸ்துவ மொழின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்படியாக கடந்து போகின்ற வேளையிலே ஸ்திரியாகப்பட்டவள் அந்த அதாவது புரியலனாலும் அதையே பேச அந்த மொழியை வந்து அப்படி அதை தவிர்க்கணும் அப்படின்னு அவரும் சொல்லுவார். பண்ணணும். அது நீங்கள் அதுக்கான ஒரு அதாவது அதான் சொன்னேன். மறுபடியும் அந்த தயாரிப்பாளர்னு வரும்போது இப்போ நான் வந்து திருவிழி முழுக்க முழுக்க யூஸ் பண்ணோன்னா இந்த படத்தை முதல்ல ஆரம்பிச்சது. சரி. ஆனால் அதனால தான் சில வசனங்களை வந்து நான் அட்லீஸ்ட் சப்டைட்லையாவது அந்த முறை. ஏன்னா நான் உண்மையிலே நினச்சேன் அந்த பொது மொழிபெயர்ப்பு நீங்கள் கூட வச்சுருக்கீங்க, பொது மொழிபெயர்ப்பு வேதாகம் வச்சுருக்கீங்க, திருவிவிலியம் வச்சுருக்கீங்க. ஆனால் அதில் பேசப்படுறது எல்லாமே வந்து பழைய வசனங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இனிமேலாவது மொழிபெயர்க்கப்பட்ட பாருங்களேன். இப்போ இதில் வந்து பொது மொழிபெயர்ப்பா, பழைய மொழிபெயர்ப்பா, புது மொழிபெயர்ப்பான்னு ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் வந்து ஒரு குரூப்பு இதுவே பேம்ஃப்ளெட் அடித்து கொடுக்குறாங்க. என்கிட்டே கொண்டு வந்து கொடுத்தாங்க. எதிர்ப்பா நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களே தப்புன்னு சொல்லி அதில் தான் அக்கினி இருக்குது. என்கிட்டே வந்து கொடுத்தா நானும் வாங்கி வச்சுட்டு எனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதில் சொல்லுவாங்க அதில் தான் அக்கினி இருக்குது, அதில் தான் பட்டயம் இருக்குது. அப்புறம் அதை பிரித்து பார்த்தா அவன் என்ன எதிர்த்து தான் அதை என்கிட்டே கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நிறைய இடத்துல நான் வந்து டினாமினேஷன் பார்க்காம தான் போகிறேன். ஒரு சில ஆலயங்கள் சபைகளில் போகும்போது மெதுவாக வந்து சொல்லுவாங்க, ஐயா இங்கே வந்து புது மொழிபெயர்ப்பா அது எல்லாம் பேசுகிறாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு சர்ச்சில் வயலூரில் பேசும்போது அவர் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இப்படி இருக்கும்போது அல்லேலூயாலாம் சொல்லிடாதீங்க, அல்லேலூயாலாம் சொல்லுவீங்க, அதுதான் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைன்னு கேட்டேன். இப்படி இப்போ எனக்கு என்ன தோணும், இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏசுநாதர் சீக்கிரம் வந்துடுவார். அதனால் இதெல்லாம் நான் நிறைய சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 360 சர்ச்சில் பேசியிருக்கேன் நான் இது வரைக்கும். சரி. அதனால் எல்லாம் பாஸ்டர்ஸ் எப்படி, ரெவரன்ஸ் எப்படி, இதெல்லாமே எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன். அதனால் எனக்கு தெளிவாக தெரியுது எதில் போயிட்டுருக்கோன்னு. அப்போ நான் வந்து எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் தான் நான் போயிட்டுருக்கேன். அதில் வந்து அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் நிறைய எதிர்ப்புகளையும் நான் பார்க்குறேன். அதாவது முத்தமிழ் வித்தகராக இருக்கிறீங்க, பாடல் எழுதுறீங்க, பாட்டும் பாடுவீங்களா? பாட்டு பாடுற அந்த நாடகத்துறையில் இயல் இசை நாடகம் பாட்டு தான் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்தை அழிச்சிட்டு வருது. அதனால எனக்கு கொஞ்சம் பாட்டு மேலே கொஞ்சம் அலர்ச்சி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதான். நிறையா வந்து அதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம். அதை தவறாய் பயன்படுத்தி இந்த புகழெல்லாம் போட்டு துதி ஆராதனைன்ற பேரில் வந்து கட்டிங் பண்ணி, அது மட்டும் இல்லை, அதுக்கு தான் இப்போ வந்து செமினார்னு கூப்பிடுவாங்க. செமினாருக்கு போனாக்கா 3/4 மணி நேரம் அதையே பேசிடுவாங்க. கடைசியில் அந்த டைமை எனக்கு கொடுத்தா நான் 1000 கருத்து சொல்லுவேன். அது நீங்கள் சர்ச்சில் பண்ணீங்க அப்புறம் நல்லா பயங்கரமாக புகழெல்லாம் போட்டு கலர் லைட்லாம் போட்டு பேஸ் கிட்டார் வச்சு சும்மா தும்னு பப்பு மாதிரி இல்லை ஆயிடுச்சு. பப்பு மாதிரியே இருக்குது. நிறைய சர்ச் நம்ம பார்க்கலாம், பப்பாட்டுமே இருக்குது. ஒழுங்கு இல்லை, ஒழுங்கினம் இருக்கு. அது மாதிரி மொழியில வந்து கொல்லுன்றான், அவரை தெரிந்து கொல்லுன்றான், ஏற்றுக்கொல், அன்பு கொல் ஒரு பாட்டு. செத்துவாங்க போல, கொண்டு போட்டுருவாங்க போல இருக்குல்ல. ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பு. ஏன்னா மிக அழகாக எல்லா விஷயத்தையும் பேசணும். உங்கள் படத்தில் வர மாதிரி கடைசியில் வந்து ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம பேசி முடிச்சோன்னு நினைக்கிறேன். புத்தகங்கள் வந்து ரொம்ப பிற சமயத்தை பற்றி நிறைய பேசுனீங்க. இதுக்குள்ளேயே வந்து வேறுபாடுகள் பற்றிலாம் நீங்கள் எதுவுமே பேசலையே. இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு மிக முக்கியமான வந்து ரோமன் கத்தோலிக்கம், கிறித்தவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டச்சப் பண்ணி இல்லை ஒருவேளை நீங்கள் அந்த பின்னணியில் நீங்களே என்ன என்ட்ரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செய்திகள் என்னன்னா,
ரோமன் கத்தோலிக்கம், கிறிஸ்தவம், பல அதாவது சபைகள் இப்படி ஒவ்வொன்றும் ரோமன் கத்தோலிக்கத்திலே வந்து பல காங்கிரிகேஷன், அதுலேயே வந்து இவங்க அங்கே போக மாட்டாங்க, இவங்க அங்கே போக மாட்டாங்க, இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த மனுஷன். அவர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால தான் நான் பல இடங்களில் சொல்லுவேன், இவ்வளோ பிரச்சனை இருந்தால் அவர் எப்போ வரப்போகிறாருன்னு தெரியலையே. 2000 நானும் அதான் சொல்லுவேன், பரிந்து பேசி கொண்டிருக்கிறாருன்னா ஏன் பரிந்து பேசி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 2025 வருஷம் ஆயிடுச்சு. அவர் தான் யூபிலாண்டில் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவ்வளோ நாளாக வராமல் இருக்கிறாரு. நான் அதுக்காக ஒரு கதையை வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட அந்த கதை கூட ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அதுக்காக ஒரு கதையை வச்சுருக்கிறேன். எப்படி வருவாரோ தெரியல. எனக்கும் அந்த கேள்வி. நானே அதான் டிலே ஏன் ஆகுதுன்னா பரிந்து பேசிட்டே இருக்காரு. சரி கிளம்பலான் போது இன்னொருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுறான், மறுபடியும் அங்கே அதில் தான் டிலே. இல்லை தலைவரே, இல்லைப்பா இது மாதிரி இருக்குதுப்பா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி நான் கிளம்புறதுக்குள்ள இங்கே எவ்வளோ ஒன்று பண்ணுறான், மறுபடியும் ரிட்டர்ன். அப்பா கேட்குறாரு, என்னப்பா போலியாப்பா, இருப்பா போகிற அப்படின்னு. அதனால் இந்த டிஸ்கஷன் ஒரு அடுத்த செட்டப்பில் வச்சுக்கோ. நாம் இந்துக்கள் மட்டுமல்ல, இந்த வேதங்கள் குறித்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இப்போ இந்த புத்தகங்கள் குறித்து பேசணும், மார்ஸ் மேடை புத்தகங்கள், சித்தர் பாடல்கள், இதெல்லாம் வந்து வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் என்னன்னா இந்த மக்கள் படிக்கணும். கிறிஸ்துவ மக்கள் வந்து என்னென்னா ஆன்மீகத்திலையும் ஆழமான அறிவு இல்லை, ஆன்மீகத்திலையும் ஆழமான அறிவு இல்லை, சமூக பார்வையிலும் ஆழமான அறிவும் இல்லை, சிந்தனை இல்லை. அதை வந்து அந்த எண்ணமே இல்லை. அதனால் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு இது தவறாக கூட இருக்கலாம். இப்போ உங்களை திட்டுற மாதிரி அதே சாரா எங்களை திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக படிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இயேசு உண்மையாக படிக்காதனால தான் பிறர் அன்பை நாம் கொள்ள வேண்டும். படிக்க விடாததுனாலையும் இருக்கு இல்லையா, அது கூட இருக்கு. படிக்காததுனாலன்னா அவனை படிக்க விடலையே. நானே சொல்லித்தரேன், நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு அது அவங்க பண்ண அட்டகாசம் தான். இல்லை இன்னைய வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கு. 300ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கின, கிபி 300ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கின அந்த அதை தான் சொன்னேனே, அந்த அட்டகாசத்தை நம்ம அதுதான் இருக்கு. அவங்க வந்து வேதம்லாம் நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி வேதம் நானே பார்த்துக்கிறேன். இங்கே அதனால தான் அவங்க சின்ன குறிப்பிடம் கொடுத்தாங்கன்றதும் தெரியும். பைபிள்லாம் வேண்டாம், உங்களுக்கு நான் சின்ன குறிப்பிட்டு தரேன், அதில் வந்து விசுவாசம் மட்டும் பண்ணிட்டா போதும், பரலோக மந்திரம் பிடிச்சிக்க அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் நம்ம பேசுவோம். அதெல்லாம் அதை தாண்டி அடுத்த கட்டம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தவறான உபதேசங்கள். இப்போ வந்து படிக்க வச்சிடுறாங்க, இந்த வசந்த படி, இதுக்கு என்ன தெரியுமா, இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லி அவங்கள சுத்தமாக வளர விடாமல் இது. ஏன்னா ஏன் இந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மத்தியில் எனக்கு கொஞ்சம் ஒரு நெருள் இருக்குன்னா, மற்றவனை பாவின்னு சொல்லி உனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறோம். ஒரு இருளர் மக்கள் மத்தியில் நாங்கள் போகிறோங்க, அவங்கள வந்து நீ வந்து என்கரேஜ் பண்ணலை, அவங்கள வந்து பாதுகாக்கலை, அவங்களுக்கு வந்து ஒரு அரணா இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட போய்ட்டு பயமுறுத்துறீங்க. நீ பாவியாக இருக்கிற, நான் அப்படியே இருக்கிற, அதனால தான் வனாந்திரத்தில் தள்ளப்பட்டிருக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறதுனால அவங்க ஒரு அதை தான் மார்ஸ் மேடையை தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த டான் ப்ரீச்சிங்குன்னு சொல்லி காலைல 4:30 மணிக்கு தூங்குறவனை போய் பாவிகளேன்னு மெகாஃபோன் வச்சு கத்துனதுனால தான் அவன் இன்றைக்கி நம்ம வந்து மைனாரிட்டி ஆனதுக்கு காரணமே அதுதான். அவன் ஜன்னல் திறந்து பார்க்குறான், யார் அவன் நம்மளை பார்த்து பாவின்றான் அப்படின்னு வந்து கேட்டான். ஸோ அந்த அப்ரோச்சே நமக்கு தெரியல. ஆனால் தான் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து சொல்லுவார், அத்தனை பட்டணத்தாரே நீங்கள் எல்லாருமே மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன், அப்படி தான் ஆரம்பிப்பார். அப்போ அவங்கள வந்து அவங்க பக்தியை மெச்சி பேசி தான் பண்ணுறோம். ஸோ அந்த அப்ரோச்சே நமக்கு இன்னும் வந்து தெரியல. இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுக்காம இருக்கோம், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாக்கா அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். இதை தான் நான் என்னுடைய நூல்கள்லேயும் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன். ரொம்ப பல விஷயங்களை நம்ம பேசணும். முடிக்கும் போது புதிய ஒரு செய்தியை நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஏன் அதை கேட்கலன்னு சொன்னதால் அதுலேருந்து ஒரு தொடர் வந்துருச்சு. ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதில். எங்களுடைய எதிர்பார்ப்புகள் மீட்பர் தொலைக்காட்சியினுடைய சார்பில் உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நிறைய இயேசுவின் ஊழிய படங்களை நீங்கள் கொண்டு போகணும், அவருடைய களப்பணிகளை நீங்கள் செய்யணும் என்று நெஞ்சார
வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மீட்பர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மீட்பர் தொலைக்காட்சியின் நேயர்களே, இதுவரை நீங்கள் இறை, மறை, பறை, திரை இயக்குனர் திரு ஜே ரமேஷ் அவர்களை சந்தித்தோம். நிறைய செய்திகளை பேசினோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெஞ்சத்தருகில் பொன்னரசு. வணக்கம்.